இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு தற்போது நடைபெற்று வருது. வர ஜூலை 20ஆம் தேதி பொது கலந்தாய்வு தொடங்க உள்ள இந்த நிலையில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உள்ள சந்தேகங்களை விளக்கம் அளிக்க கல்வியாளர் திரு அஸ்வின் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சில முக்கியமான கேள்விகளை கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஜெனரல் ப்ரொசீஜர் என்னது சார்? ஜெனரலா கிளாஸ் 12 படிச்சு முடிச்சு என்ஜினியரிங் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சூழல்ல 3 ரவுண்டா இந்த கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. முதல் ரவுண்ட் அப்படிங்கிறது 171.33 கட் ஆஃப்க்கு மேல இருக்கிறவங்களுக்கும், அது ரவுண்டு 2 and 3ல அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கண்டக்ட் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஆன்லைன் கலந்தாய்வு அப்படிங்கிறதுனால மாணவர்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு பிடித்தமான கல்லூரியை, அவர்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில அவர்களுக்கு சீட்ஸ் கிடைப்பதற்காக சாய்ஸ் ஃபில்லிங் அவங்க செய்யணும். இதுல மெயினான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான். சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து there are 3 பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த 3 பேராமீட்டர்ஸ் எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து இந்த காலேஜ்ல இந்த சீட் கொடுங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்கணும். அடுத்து இந்த சீட் ஒருவேளை கிடைக்கலன்னா, என்னோட மார்க்குக்கு கிடைக்கலன்னா செகண்ட் சாய்ஸ் கொடுக்கணும். அடுத்து 2வது சாய்ஸ் கொடுக்குறேன், ஒருவேளை இதுவும் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி 3rd சாய்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை 3rd சாய்ஸ் கொடுக்குறேன், இதுவும் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி 4th சாய்ஸ் கொடுக்கணும். அப்போ சாய்ஸ் 1 2 3 4ன்னு எத்தனை சாய்ஸ் வேணாலும் n நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்க முடியும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னது போல 3 பேராமீட்டர் அப்படின்னு சொன்னேன். ஒண்ணு வந்து, சார் எனக்கு கட் ஆஃப் வந்து 180 தான், ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் கட் ஆஃப்க்கு கிடைக்காது. பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ல எனக்கு பிடிச்ச, நான் ஆசைப்படக்கூடிய சாய்ஸஸ் ஃபர்ஸ்ட் போடணும். சென்டர்ல பேராமீட்டர் 2ல கட்டாயமா எனக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கறத சென்டர்ல போடணும். நான் கட்டாயமா கிடைக்கும் நினைக்கிறேன், ஒருவேளை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சேஃபர் சைடு அப்படிங்கிற சாய்ஸஸ் கீழே போடணும். ஸோ 3 பேராமீட்டர்ல முதல்ல வந்து எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் எனக்கு ஆசையா இருக்கு அந்த சீட் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறது முதல்ல. 2வது வந்து எனக்கு வந்து கட்டாயமா கிடைக்கும்ங்கிறது நடுவுல. 3வது வந்து கிடைக்கும் நினைக்கிறேன், கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு இருக்கக்கூடிய சேஃபர் சைட் சாய்ஸஸ் போடணும். இதுதான் வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஜென்ரலாகவே இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற விஷயத்துல தான் என்டையராகவே செயல்படுங்கிறதுனால இந்த கவுன்சிலிங்க்கு மாணவர்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். முதல் தயாராக வேண்டிய விஷயம் அதுதான். சரி, இப்ப வந்து நம்ம கவுன்சிலிங் அப்போ நமக்கு காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இல்ல நமக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா சார்? அப்படி அதாவது என்டையராவே காலேஜுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது, என்டையரா டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிடவே முடியாது. ரெண்டுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 186 187 அப்படின்னு இருக்குதுன்னா, நாம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில போய் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 187க்கு 5வது 7வது அல்லது 10வது ரேங்கில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதேனும் கிடைத்தால் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல கிடைக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டை விட 10வது ரேங்க்ல கிடைக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சீட் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த அவங்க வைத்திருக்கக்கூடிய கட் ஆஃபின் அடிப்படையிலே அந்த காலேஜையும் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரான்ச்சையும் நான் டிசைட் பண்ணணுமே தவிர, பிரான்ச்சை வச்சுக்கிட்டு காலேஜை சூஸ் பண்ணலாமா அல்லது காலேஜை வச்சுக்கிட்டு பிரான்ச்சை சூஸ் பண்ணணுமாலாம் கிடையாது. இன்னொரு விஷயம், சார் என்னோட கட் ஆஃப் 196 இருக்கு, எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காது, ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜில எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சாய்ஸ்ல போட்டா கிடைக்கும். அப்படிங்கிறப்போ 190 கட் ஆஃப் வச்சுக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரி சிஇஜில வந்து ட்ரிபிள் சாய்ஸ் கொடுக்கணும். அப்போ கட் ஆஃபையும் கையில் எடுக்கணும், காலேஜையும் கையில் எடுக்கணும். அந்தந்த கட் ஆஃபுக்கு எந்தெந்த கல்லூரிகளை எடுத்தால் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமோ அது போல சாய்ஸ் ஃபில் பண்ணணுங்கிறத இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் தவறா கைட் பண்ணிடுறாங்க ஆன்லைன்ல. காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்பதான் நீங்க பிளேஸ் ஆக முடியும்னு. அப்படிலாம் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகள்ல பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் 185 கட் ஆஃப்ல எடுத்தவங்க பிளேஸ் ஆகாம இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கொஞ்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க.
அதே 185 கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு டாப் 10th காலேஜ்ல போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் போன்ற ட்ரிபிள் போன்ற டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ண மாணவர்கள் நல்லா பிளேஸ் ஆயிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலேஜையும் பார்க்கணும், கட் ஆஃபையும் பார்க்கணும், அதற்கு தகுந்த போல சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு சில ட்ரீம் இருக்கும்ல, நம்ம இந்த காலேஜ் செலக்ட் பண்ணணும், இந்த காலேஜ்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து அந்த காலேஜ்ல நமக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து இல்ல அப்படின்னா அப்போ அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணணும் சார்? அவங்க அதாவது அந்த காலேஜ்ல தான் நான் படிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க பட்சத்துல தவறேதும் இல்லை. பட் அந்த காலேஜுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வந்து அந்த கல்லூரி எதிர்பார்க்குதோ அந்த கட் ஆஃப் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. சார் நான் வந்து இசிஇ படிக்கணும்னு நினைக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு 198 கட் ஆஃப் இருந்தா நான் ஆசைப்படலாம். எனக்கு ஆசை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்கணும், இசிஇ படிக்கணும், சிஇஜிலன்னு 180 கட் ஆஃப் வச்சா எப்படி அங்க போக முடியும்? அப்போ ஸ்டே வித் ரியாலிட்டி. இந்த கட் ஆஃபுக்கு உங்களுக்கு எங்க சீட் கிடைக்குமோ அந்த கல்லூரியில படித்தால் எங்க வேலை வாய்ப்பும் கிடைக்குமோ அதை வைத்து சாய்ஸ் ஃபில்லிங் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இப்ப வந்து நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்றோம். சோ இப்போ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கான ஒரு காலேஜை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அது போகல அப்படின்னா திரும்ப வந்து அதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கா சார்? கிடையாது. அதாவது வந்து ஒரு ரவுண்ட் 10 நாள் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. 4ஆவது நாள் என்ன சொல்லிடுவாங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து என்ன சொல்லிடுறாங்க அந்த அமைப்பு, இந்த நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணின அடிப்படையிலே உங்க கட் ஆஃப்க்கு உங்க கம்யூனிட்டிக்கு இந்த சீட் தான் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி ஒரு காலேஜில் ஒரு சாய்ஸை கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கட் ஆஃபின் படி அண்ணா யூனிவர்சிட்டியில இசிஇ கிடைச்சிருக்குதுன்னு கொடுத்துருவாங்க. ஒரு காலேஜ் ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க. இந்த சீட்டை கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லுவாங்கன்னா இதையே நான் வச்சுக்கிறேன், ஆப்ஷன் நம்பர் 1 இதையே வச்சுக்கிறேன், இதுலயே போய் சேர்ந்துக்கிறேன். ஓகே, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுனா வித்தின் 7 டேஸ்ல எந்த காலேஜை வந்து சூஸ் பண்றாங்களோ அந்த காலேஜ்ல போய் பணத்தை கட்டி சர்டிபிகேட்டை கொடுத்து சேர்ந்துக்கணும். தட்ஸ் இட். அதாவது ஃபர்ஸ்ட் 4ஆவது நாள் வேணுங்கிற சீட்டே கிடைச்சிருச்சுன்னா, இல்ல சார் எனக்கு வந்து இந்த சீட் நான் வச்சுக்கிறேன், இருந்தாலும் நான் மேல ஒரு 5 சாய்ஸ் போட்டிருக்கிறேன் சார், மேல ஒரு 5 சாய்ஸ் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி போட்டிருக்கிறேன், எம்ஐடி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஏஐ போட்டிருக்கிறேன், அப்புறம் தான் இசிஇ நான் போட்டிருக்கிறேன். நான் மேல 5 சாய்ஸ் இருக்கு. ஒருவேளை எனக்கு மேல போட்டிருக்கிற சாய்ஸ்ல ஏதேனும் எனக்கு சீட்டு கிடைச்சதுன்னா கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பேரு இதை வச்சுக்கிறேன் மேல கொடுங்கன்னு கேட்கணும். அது ஒரு சாய்ஸ். இதை நான் வச்சுக்கிறேன் ஆனா எனக்கு மேல சாய்ஸ் கொடுங்க, மேல இருக்கக்கூடிய சாய்ஸ் கிடைச்சா எனக்கு கொடுங்க. யாராச்சும் வித்ரா பண்ணிக்கிட்டு போவான், சீட்டை மட்டும் பார்த்துட்டு ஓகே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல எனக்கு இந்த சீட் கிடைச்சிருச்சு, நான் இந்த படிக்க போறது இல்லை சும்மா பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட் வேண்டான்ட்டு போவான். அந்த சீட் வேக்கன்ட் ஆகிறப்ப கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வசதி கொடுக்கும். ஸோ அதுதான் அப்டேட்டிங் ஆஃப் த சீட் அப்படின்னு 2வது ஆப்ஷன் கொடுக்கும். 3வது ஆப்ஷன் என்ன கொடுக்கும்னா, நான் வந்து எனக்கு அலோகேட் பண்ணிருக்கிற சீட் எனக்கு வேண்டாம், ஆனா நான் மேல சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கிற சீட் ஏதாச்சும் கிடைச்சா கொடு. 2வது ஆப்ஷன் இதை வச்சுக்கிறேன் மேல கொடு. 3வது ஆப்ஷன் இது எனக்கு வேண்டாம் மேல இருக்கிறத கொடு. ஒருவேளை மேல இருக்கிறத இந்த இது வேண்டாம் மேல இருக்கிறத கொடுன்னு கேட்கறப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஒருவேளை மேல இருக்கிறதுன்னு கிடைக்கலன்னு வைங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மாணவர் செகண்ட் ரவுண்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். நான் வந்து 198 கட் ஆஃப், நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இசி கிடைச்சிருச்சு, நான் நினைக்கிறேன் ஐயோ நான் தெரியாம போட்டுட்டு இந்த சாய்ஸ எனக்கு வேற இது கிடைச்சிருச்சே, நான் மேல போட்டிருக்கிற 5 சாய்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறப்ப இது வேண்டாம்னு சொல்லிட்டு மேல இருக்கிறத வேணும்னு கேட்டுட்டீங்கன்னா மேல சிஸ்டம் பார்க்கும். ஆனா ஒருவேளை மேல 5ல உங்க கட் ஆஃப் கிடைக்கலன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து 2வது ரவுண்ட்ல கொண்டு போய் தள்ளிடும். 2வது ரவுண்டுங்கிறது 171க்கு கீழே இருக்கிறவங்க தான் 2வது ரவுண்டுக்கு போவாங்க. உங்க கட் ஆஃப் 198 அல்ல. செகண்ட் ரவுண்டுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 171.33 வரைக்கும் எடுத்த சீட்டு எல்லாம் அந்தந்த மாணவர்களுக்கு கொடுத்தது போக ரிமைனிங் என்ன சீட் இருக்கோ அதுதான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். அப்ப செகண்ட் ரவுண்ட்ல உங்க கட் ஆஃப் 198 இருந்தாலும் நீங்க வந்து 171 கட் ஆஃப் ஆக மாறி போய் விடுவார்கள் அப்படிங்கிற அலர்ட் இந்த இடத்துல முக்கியம். அதனாலதான் சொல்றேன், எனக்கு பிடிக்காத சாய்ஸ்ல போடவே கூடாது. சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் சாய்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இது வேண்டாம் மேல இருக்கிறது கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சோ இது 3வது ஆப்ஷன். 4வது ஆப்ஷன், சார் நான் சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுக்கமா பண்ணாம விட்டுட்டேன், இப்ப கிடைச்ச சாய்ஸும் எனக்கு பிடிக்கல,
மேல கொடுத்திருக்கிற சாய்ஸும் எனக்கு பிடிக்கல, தப்பா கொடுத்துட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் சார், நான் வந்து அடுத்த ரவுண்டுக்கே போய்க்கிறேன், எவ்வளவு கட் ஆஃப் இருந்தாலும் கவலை இல்லை, நான் அடுத்த ரவுண்டுக்கே போய் ஏதோ நான் சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்போ என்னென்ன காலேஜில் வேகன்சி இருக்கு அதை வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ 4வது ஆப்ஷன் என்ன, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் தப்பா பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுறேன். 5 நான் எனக்கு இந்த சீட்டை பார்த்தேன், எனக்கு இந்த சீட்டு பிடிக்கல, அதனால எக்ஸிட் ஆயிக்கிறேன், எனக்கு அடுத்த ரவுண்டும் வேண்டாம், இப்போ வாங்கியிருக்கிற சீட்டு எனக்கு வேண்டாம், இந்த சீட்டு வேண்டாம், நான் ஃபர்தரா கவுன்சிலிங்கும் போகல, வெளியே போய்க்கிறேன்னு சொல்லி போற எக்ஸிட், வெளியே போய்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை உங்க கையில கொடுத்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. மாணவர்கள் ஜென்ரலாவே சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இதை வச்சுக்கிறேன், மேல இருக்கிறத கொடு அப்படிங்கறத தான் அவங்க அதிகமா சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சாய்ஸே வந்துருச்சுன்னா வேற வழி கிடையாது, இதுக்கு மேல இருக்கிறத கேட்க முடியாது. நீங்க கொடுத்துருக்கிற சாய்ஸை வச்சு 7 நாள்ல போய் என் கட் ஆஃப் 200க்கு 200 அண்ணா யூனிவர்சிட்டி சிஜிஎல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேட்டீங்க, அதுவே கிடைச்சிருச்சு, இதை வச்சுக்கிற மேல கொடுன்னு கேட்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைச்சதுன்னா தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. ஆனா இதே செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் வந்ததுன்னா, செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் ஃபோர்த் சாய்ஸ் வந்ததுன்னா என்ன ஆகும், இதை நான் வச்சுக்கிறேன், இதுக்கு மேல இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். அப்போ ஐ வில் டேக் அண்ட் ஐ வில் அப்டேட், அவ்வளவுதான். இந்த சாய்ஸை கொடுத்துட்டு போறதான் புத்திசாலித்தனம். சோ இந்த இந்த இப்ப கேக்குறாங்க இல்லையா, சரி இந்த சீட்டை நான் வச்சுக்கிறேன், மேல இருக்கிறத கொடுங்க அப்படின்னு கேக்குறப்போ, எப்ப சார் எனக்கு சீட்டு கிடைக்கும்னா ஆஃப்டர் 7 days அவங்க அந்த டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ள அந்த வெளியே போறவன், காலேஜில் போய் சேர்ந்து வித்ரா பண்ணவன், காலேஜுக்கு நான் வச்சுக்கிறேன்னு காலேஜுக்கு போய் அமௌண்ட் கட்டாதவன் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஆல் த பீப்புள் வில் டூ வித் அங்க சீட் வேக்கன்ட் ஆகிறத வந்து அப்டேட் பண்ணி அந்த அந்த கவுன்சிலிங்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் சீட் அலோகேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, பெர்மனன்ட் சீட் அலோகேஷன் கொடுத்துருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்டையரா முடிந்த பிறகு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சார் ஒரு சீட் வேக்கன்ட் ஆகுது, அந்த சீட்டு கொண்டுட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, ஒரு மாணவர் எடுத்துட்டார், அந்த சீட்டுக்கு வந்து காலேஜ்ல போய் ஜாயின் ஆகல, அந்த சீட் வேக்கண்டான சீட் அடுத்த ரவுண்டுக்கு வருமானம் வராது, அது வந்து வேக்கண்ட் சீட் அந்த காலேஜே வச்சுப்பாங்க. பிரைவேட் காலேஜ் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டுக்குவான், கவர்மெண்ட் காலேஜ் அது வேக்கண்டாவே தான் நிற்கும். ஆக்சுவலா தட் இஸ் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் திங்க் ஆஃப். சரி, இப்போ கவுன்சிலிங் அப்போ வந்து ஒரு சிலர் வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணாம இருப்பாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், சோ இப்போ அவங்களுக்கு என்ன நிலைமை சார்? என் கட் ஆஃப் 197 அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு அவர்கள் போய் பங்கேற்றுக் கொள்ளலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல், தே ஒன்ட் ஸ்டாப். ஆனா செகண்ட் ரவுண்டுக்குன்னு போனா என்ன கட் ஆஃப் உங்களுக்கு, சார் நான் 197 இருக்கு, எனக்கு அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கூடன்னு கேட்க முடியாது, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்துட்டு போயிருப்பான். செகண்ட் ரவுண்ட்ல என்ன வேகன்சி இருக்குதோ அதன் அடிப்படையில போய் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி அந்த காலேஜ் எடுத்துக்கலாம். சார் இப்ப வந்து ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க கோர்சஸ் அப்படின்னு பார்த்தா ஏஐ, ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து எந்த கோர்ஸ் எடுத்தா நமக்கு ஃபியூச்சர்ல நல்லா பெனிஃபிட்டா இருக்கும் சார்? ஆமா, ஆக்சுவலா இதுக்கு தான் ஃபியூச்சர் அப்படின்னு எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது. அதை ப்ரெடிக்ட் பண்றது இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஆக்சுவலா நாம இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம், இப்ப நம்ம ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கிறோம், இப்போ இதுக்குள்ள எத்தனை டெக்னாலஜி இருக்குதுன்னு பாருங்க. நான் பேசக்கூடிய அந்த பேச்சானது காற்றில் கலந்து ஒரு மைக்ரோஃபோன் மூலமா உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேருது. அப்போ இதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, கோடிங் இருக்குது, இங்க இருக்கக்கூடிய மெஷின் அது இருக்குது, அதை சரி பண்ணக்கூடிய கெமிக்கல் இன்ஜினியர், அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சிப்புக்கு ஒர்க் பண்ணக்கூடிய கெமிக்கல் இன்ஜினியர் இருக்கிறாரு, மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறாரு, இந்த ஃபெசிலிட்டியை செய்து கொடுக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர், அந்த டவர் எல்லாம் கட்டுறதுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சாதான் பயங்கர ஃபியூச்சர்னு எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஆட்கள் தேவைப்படுகிறதோ அதற்கு தகுந்தாற் போல நம்ம ஊர்ல இன்டேக்கு கொஞ்சம் குறைச்சுதான் வச்சிருக்கிறாங்க. அதனால எந்த பிரான்ச் வேணாலும் எடுத்து படிக்கலாம். ஆனால் படிக்கக்கூடிய படிப்புக்கு நாம் உண்மையாக இருக்கணும். நாம கல்லூரியில போய் அந்த படிப்புக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து நாம அந்த படிப்புக்கு கொடுக்கணும். அந்த படிப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து C++, ஜாவா, பைத்தன் படிக்கணும்னு படிச்சிருக்கணும். நாளைக்கு படிச்சுக்கலாம்னு யார் நினைச்சாலும் சார் இதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபியூச்சர்னு தான் சார் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தேன், படிக்காம உட்காந்துருந்தா என்ன ஃபியூச்சர், ஒரு ஃபியூச்சரும் கிடையாது. அப்போ எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தாலும் நன்றாக படித்தால் ராஜ வாழ்க்கை அப்படிங்கறது மாணவர்கள் கட்டாயம் திங்க் பண்ணணும். அதுதான் உண்மையும் கூட. அதுதான் உண்மையும் கூட. எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தாலும் நன்றாக படித்தால்
அருமையான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால இந்த பிரான்ச் சூப்பர் அந்த பிரான்ச் சூப்பர்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த வருடம் மாணவர்கள் மத்தியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது இசிஇ ட்ரிபிள்இ போன்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மாணவர்கள் மத்தியில அமோக வரவேற்பு இருக்கிறது. இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாம மெக்கானிக்கல் படிச்சா ரொம்ப ஃபியூச்சர் இருக்கு. பட் அதுல வந்து கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இது சம்பந்தமெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். இன்னும் சில கல்லூரிகளை ஓல்டு பழங்காலத்து சிலபஸ் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி மாணவர்கள் ஜெயிக்கிறது? சோ அதுக்கு தான் சொல்றேன், நல்ல கல்லூரியில போய் நல்லா படிக்கணும். நீங்க படிக்கிற டிபார்ட்மெண்ட்னு சொல்றோம், அங்கதான் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அங்கதான் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், இண்டஸ்ட்ரி கனெக்ட் இருக்கும், ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரீஸ் வில் கம் அண்ட் ரெக்ரூட் த ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நல்ல கல்லூரியில போய் படிச்சா ஜெயிக்கலாம், அதுதான். பட் அதை விட்டுட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் சார், படிக்காம உட்காந்துருந்தா ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹேஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் சிவில் எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு வேணும்னா சிவில் தான் நம்பர் 1 டிபார்ட்மெண்ட். 9 to 5 வேலை, சனி ஞாயிறான லீவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாணவர்கள் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு போகிறாங்க. இன்னைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல பல கோடி சம்பாதிக்க முடியும்னா கான்ட்ராக்ட்ல வந்து நிறைய சம்பாதிக்க முடியாதுல்ல. சோ சிவில் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெயில போய் நிக்கணும், படிச்சு முடிக்கவே எனக்கு பல கோடியில சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. சிவில் பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்கு மேலதான் பயங்கரமான கரியர் ஸ்டார்ட் ஆகும். அதனால எதை படித்தாலும் நன்றாக படித்தால், நல்ல கல்லூரியில் படித்தால் ராஜ வாழ்க்கை கிடைக்கும். அதற்கு முன்னால் எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் படிச்சா நல்ல வாய்ப்பு இருக்கு, இந்த டிபார்ட்மெண்ட் நல்ல வாய்ப்பு இருக்கு யார் சொன்னாலும் மாணவர்கள் நம்ப கூடாது. எதை படித்தாலும் கொஞ்சம் நன்றாக படிப்பது நல்லது. அதுல நான் சொன்ன மாதிரி சில ரொம்ப ரிசர்வ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி, இது போன்ற கொஞ்சம் ரிசர்வ்டான டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை படிப்பது தவறில்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. ஆனா அந்த கல்லூரியில போய் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அங்க வந்து சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குதா, ஃபெசிலிட்டி இருக்குதா, பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் மாணவர்கள் எடுக்கிறதுக்கு கம்பெனி வர்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அந்த கல்லூரியில சேர்ந்து தாராளமா படிக்கலாம். ஐ நெவர் சே ராங் அபவுட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் குட். பட் அந்த கல்லூரியில ஃபெசிலிட்டி கொடுத்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா நீங்க படிக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ போன்ற சர்க்யூட் டிபார்ட்மெண்ட்ஸ் படிச்சா நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கறதுனாலதான் நம்முடைய மாணவர்கள் எல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டை நோக்கி போறாங்க. பாடமே நடத்துறேன்னு பரவாயில்ல, எப்படி பிளேஸ்மெண்ட்டுக்கு உள்ள போயிடலாங்கிற ஒரு எண்ணத்துல போறாங்க. இனிமேல் அது நடக்காது. நல்லா படிச்சு ஸ்கில்ல வளர்த்தாதான் ஜெயிக்க முடியும் இனிமேல். சார், இப்போ வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில கம்பல்ஷனால இன்ஜினியரிங் சேர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, சேர்ந்து அரியர் வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து வேற கோர்ஸ் எடுக்கலான்ற ஒரு தனியா ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனா சுத்தி இருக்கிறவங்க வந்து இதுதான் உனக்கு கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்ஷனை வந்து அவங்க மேல ஒரு திணிச்சு கொண்டு போவாங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து என்ன சார் ஒரு முடிவு பண்ணணும்? எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 327 out of 600. அவங்க அம்மா வந்து, தம்பி ஏஐ படிக்கணும்னு நினைக்கிறான், படிக்கலாமாங்க சார்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே மார்க் ரொம்ப கம்மியா இருக்கிறான், 10th வெறும் 278 மார்க் வாங்கியிருக்கான். ஜென்ரலா கம்பெனி வந்து 10th 12th யூஜி 60% இருந்தா தான் வேலைக்கு எடுப்பாங்க. உங்க பையன் இல்ல, நீங்க ஏஐ படிக்க வச்சாலும் சரி, எதை படிக்க வச்சாலும் உங்க பையனுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது குறைஞ்சு போயிடும், படிக்கிறதுக்கு அவனுக்கு பெரிய சூழ்நிலை இல்ல, அப்ப அவனை எது கொண்டு போய் இன்ஜினியரிங் தள்ளுறீங்கன்னு சொல்லி நான் வந்து கல்னரி ஆர்ட்ஸ் படிக்க வைங்க, செஃப் ஆகிறதுக்கு படிக்க வைங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ரன் பண்ணக்கூடிய இந்தியன் கல்னரி இன்ஸ்டியூட் திருப்பதி மற்றும் நொய்டால இருக்கு. கல்னரி அகாடமி ஆஃப் இந்தியா ஹைதராபாத்ல ஒண்ணு இருக்கு. இங்க எல்லாம் போய் படிச்சா பல லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அந்த மாணவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி, அவங்க அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சோம். இப்போ தாஜ் கோரமண்டல்ல 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வந்து, செஃப்க்கு படிச்சு முடிச்சுட்டு வந்து. எல்லாரும் என்ன திங்க் பண்றாங்கன்னா, இன்ஜினியரிங் படிச்சாதான் ராஜ வாழ்க்கைன்னு. அப்படி இல்லை. குழந்தைக்கு சில நேரங்கள்ல படிப்பு வராத பொழுது, படிப்பு வராமலும் ஜெயிக்கக்கூடிய தொழில் போய் டூரிசம் படிக்கலாம். டூரிசம் மேனேஜ்மெண்ட், அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட்ல அப்ளை பண்ணா சீட் கொடுக்குறோம். அப்ளை பண்றதுக்கே ஆள் இல்லை. நம்ம இந்தியாவுடைய டூரிசம் வந்து அடுத்த 4 வருடங்கள்ல பல மடங்கு பெருக போகுது அதனுடைய வருமானம். அதை படிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, என் பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் சார், மெட்ராஸ்ல வந்து வேலை பார்க்கணும். அங்க அவங்களுக்கு தெரியாது, மெட்ராஸ்ல வந்து வேலை பார்க்கறப்ப மாசம் அவங்க அப்பா 5000 அனுப்பிட்டு இருப்பாரு செலவு பண்றதுக்கு. என் பையன் மெட்ராஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறான்னு உட்காந்துருப்பாங்க. ரியல் ஐம் டெல்லிங் யூ, மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய திறமை இல்லை என்றால் தொழில்முறை கல்வியை கற்றுக் கொடுத்தால் இன்னும் நன்றாக படித்து வாழ்க்கையில் ஜெயித்து வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். சார், இப்போ வந்து நிறைய கோர்சஸ் வந்து கொட்டி இருக்குது சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதை சூஸ் பண்ணலாமா, அதை சூஸ் பண்ணலாமா, நிறைய கன்ஃபியூஷனா இருக்காங்க. ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்னா அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும் சார்? ஜெனரலாவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் மெக்கானிக்கல் சிவில் எடுத்தாங்க.
ஏன்னா ஐடி கம்பெனி ரிசெஷன் ஆகி போச்சுன்னு. அவங்களுக்கு தேவை வேலை அப்படிங்கறத 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல சூஸ் பண்றேன்னா வேலை வாங்குறதுக்கு சூஸ் பண்றேன்னா வேலை வாங்குறதுக்கு லைஃப்ல வந்து செட்டில் ஆகிறதுக்காக அவங்க சூஸ் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய படிப்புங்கிறது அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்குவாங்க, எதுக்கு தகுந்த மாதிரி, சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. அதுதான் ரியாலிட்டி. அதுக்கு மேல எனக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்னா தாராளமா அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்த சப்ஜெக்ட் எடுத்து அவங்க படிக்கலாம். எனக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ட்ரெஸ்டா எடுத்து படிக்கலாம். ஆனா வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய கல்லூரிகளாக இருக்கின்றனவா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அட்லாஸ்ட் அங்கதான் போய் நிற்பேன். இன்ட்ரெஸ்ட் படி, ஆனா படிக்கக்கூடிய கல்லூரியில படிச்சு முடிச்சா உனக்கு வேலை வாய்ப்பை வாங்கக்கூடிய ஸ்கில்ல டெவலப் பண்ணக்கூடிய கல்லூரியாக இருக்கின்றனவா என்பதை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். மற்றபடி இன்ட்ரெஸ்ட பார்த்து சேரணுமா அல்லது வேற ஏதாச்சும் பார்த்து சேரணுமானா படிச்சு முடிக்கிறப்ப எனக்கு வேலை வேணும் அப்படிங்கிறது மாணவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதனால அவர்களே போய் சேர்ந்துக்குவாங்க. நம்ம வந்து இந்த ஒன்றும் பெருசா மாணவர்கள் போய் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத போய் இப்படி சில பேர் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, நான் பார்த்திருக்கிறேன். உனக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை மனதார படியுங்கள்மா. பிடிச்சதை படிச்சுக்கிட்டு சம்பளம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது ஆக்சுவலா. அது மட்டும் இல்லாம 12th படிக்கக்கூடிய மாணவருக்கு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குதுன்னெல்லாம் யாருனாலையும் டிசைட் பண்ண முடியாதுங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் இதுக்குன்னு நம்ம ஊர்ல எங்கேயுமே இது போல உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. See, they have to live their life happily. அதுக்கு வந்து அவர்களுக்கு பிடித்ததை செய்யலாம். நல்ல கல்லூரிகள் கிடைத்தால் போய் படிக்கலாம், இல்லை என்றால் என்ன படிச்சா வேலை கிடைக்கும் அதை படிச்சுட்டு போயிடணும். சிம்பிள். சார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு தெளிவான கைடன்ஸ், கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க சார். அதுக்காக ரொம்ப நன்றி இந்து தமிழ் திசை சார்பா. ரொம்ப நன்றி. இந்து தமிழ் திசை ஒவ்வொரு வருஷமும் இது போன்ற மாணவர்களுக்கு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இன்னும் பல்லாண்டு இது தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.